குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது உங்கள் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது எதுக்குன்னா, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. விஜய் நம்பியாரோட வார்த்தையை கேட்கறதுக்கு இல்லை, கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இது பாருங்கள், நம்ம பேசுகிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். எப்போவுமே நான் சொல்கிறேன், எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டது. எந்த மதத்தை குறித்தும் எந்த மதத்தை ம், பெரிதுபடுத்தியும் நம்ம பேசவே மாட்டோம். இங்கே கடவுளை மட்டும்தான் பெருசுப்படுத்தி பேசுவோம். கடவுளை மட்டும்தான் நீங்கள் தேடணும். எந்த மதத்தோட விஷயங்களையும் நீங்கள் தேட வேண்டாம். கடவுளை தேடினா போதும். மதம் எல்லாம் மதத்தில் நீங்கள் தேடுறது எல்லாமே எதுக்காக? கடவுளுக்காக தான். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். மதம் அதுக்கப்புறம். மதம் வந்ததே, மதம்லாம் ஒன்று ஒன்று வந்தது, ஒருத்தர் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்ததெல்லாம் எதுக்குன்னா, கடவுள் தேடுறதுக்கு தான். அப்போ கடவுளை விட்டுட்டு மதத்தை பிடிச்சிக்கிறாங்க. மதத்தோட ஆளுங்களை பிடிச்சிக்கிறாங்க. ம் பெரிய பெரிய ஆளுங்களை பிடிச்சிக்கிறாங்க. பெரிய பெரிய மனுஷங்களை பிடிச்சிக்கிறாங்க. அந்த மனுஷர் இப்படி பண்ணார், அந்த மனுஷர் இப்படி சொன்னார். மனுஷங்க வேணாங்க நமக்கு. மனுஷங்க வேண்டவே வேண்டாம். அவங்க தானாக வருவாங்க உங்க கூட. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எப்போ தெரியுமா? கடவுளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷங்களை டிபெண்ட் பண்ண தொடங்கிடுறோம். ஐயோ! அவர் தான் எல்லாம் பண்ணுவார், இவர் தான் எல்லாம் பண்ணுவார், ஓ அவர் தான் எல்லாமே. மனுஷங்களை உயர்த்த தொடங்கிட்டோம். கடவுள் லெவலில் உயர்த்த தொடங்கிட்டோம். ஓ அவர் தான் எல்லாம் பார்த்துப்பார். மனுஷங்க, அவங்க மனுஷங்க, நல்லா புரிஞ்சுங்க. மூக்கில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் வெறும் மனுஷங்க. ஆனால் மனுஷங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு செய்வாங்க. கரெக்டு. அந்த டைமில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்க பின்னாடி போகக்கூடாது. ஒரு ஆளையும் நீங்கள் பெரிய ஆளாக வச்சுக்கூடாது. எந்த மனிதனையும் நீங்கள் பெரிய ஆளாக வச்சுக்கூடாது. இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அரசியல்லையே பிரச்சனை என்னென்னா, அவன் தலைவரை எடுத்து பெருசாக வச்சுக்கிட்டு தலையில் வச்சுக்கிட்டு கடவுளுக்கு மேலே வச்சுக்கிறாங்க. அதனால தான் இந்தியா உருப்படாமல் போகுது. தொடக்கத்துலேருந்தே 75 வருஷமாக நடக்கிறது இதுதான். ஒரு மனிதர்களை தூக்கி தலையில் வச்சுப்பாங்க. அவங்க கடைசியில் என்ன ஆகும்? ஒன்றுமே நடக்காது. ஏன் அப்படின்னா, கடவுளை வைக்கிறதே இல்லை. கோயிலுக்கு மட்டும் பேருக்கு போவாங்க, பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உள்ள மனிதன் தான் இருப்பான். எதனா ஒரு மனிதனை தூக்கி தலையில் வச்சுப்பாங்க. ஸோ டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி ஹியூமன் பீயிங். எந்த மனிதனையும், சுவாசம் உள்ள எந்த மனிதனையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. கடவுளை டிபெண்ட் பண்ணுங்க. கடவுளை டிபெண்ட் பண்ணுங்க. கடவுளுடைய விஷயங்களை ஆராயுங்கள். கடவுளை பற்றி யோசியுங்கள். அப்பொழுது மனிதர்கள் வருவார்கள். மனிதர்கள் உங்களுக்கு செய்வாங்க. நிச்சயம் மனிதர்கள்லாம் செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கும்போது மனிதர்கள் மூலமாக தான் நடக்கிறோம். அவங்க தான் செய்யணும். கரெக்டு. ஆனால் டிபெண்ட் பண்ணாதீங்கன்றேன். டிபெண்ட் பண்ணாதீங்க. அவங்க இல்லைன்னா உயிரே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அவங்க தான் பெரிய ஆளுங்கன்னு நினைக்காதீங்க. யாரையுமே உயர்த்தாதீங்க. அந்தந்த மனிதர்கள் யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரணுமோ, யாரெல்லாம் எது செய்யணுமோ, அது நிச்சயமாக செய்வாங்க. அவங்க பின்னாடிலாம் போக வேண்டாம். கடவுள் கூடயே இருந்து பாருங்கள். கடவுள் சிந்தனைகளுக்குள்ளே போங்க. ஓகே. கடவுள் எப்படி செயல்படுறாரு பாருங்கள். பிள்ளையானவர் யாரும் கண்டுபிடிங்க. நிச்சயமாக அவர் என்ன பண்ணார் அப்படின்றத பாருங்கள். எல்லாம் கும்பிட்றாங்க. பிள்ளையார், முருகர், விநாயகர், எல்லாருமே ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு மகனுடைய பல தன்மைகளை கும்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அவருடைய தன்மை மட்டும் எனக்கு போதும். நீ எப்போ நினைக்க வேண்டியது அவருடைய தன்மை மட்டும் எனக்கு போதும். என்ன தன்மை? அன்பு தன்மை. உங்களுக்காக தலையை கொடுத்தாரு. தலை வெட்டப்பட்டது. அந்த தன்மை எனக்கு வரணும். அந்த தன்மையின் மூலமாக நான் கடவுளை பார்க்கணும். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த தன்மை உங்களுக்கு வரும்போது கடவுளுடைய பெரிய ஆற்றல் உங்களுக்கு வரும். கடவுளுடைய ஆற்றல் உங்களுக்கு வரும். அப்போ ஆற்றல் உங்களுக்கு வரும்போது எல்லா செயல்களும் நடக்கும். அதற்கு தேவையான ஆளுங்க வருவாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள செய்வாங்க. எல்லாமே நடக்கும் பாருங்கள். நீங்கள் மனிதர்களை பார்க்கும்போது, மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்போது, மனிதர்கள் உங்களுக்காக சில விஷயங்கள்லாம் செய்யும்போது, சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அவங்க மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்போது, உடனே நீங்கள் பார்க்க வேண்டியது கடவுளை. அவர் சொல்லலைன்னா, அவர் செய்யலைன்னா அந்த மனிதன் வந்திருக்க முடியாது. அவர் செயல்படலைன்னா அந்த மனிதன் வந்திருக்க முடியாது.
உங்கள் வாழ்க்கையில். அவர் செயல்படலைன்னா அந்த மனிதன் உங்களுக்கு நன்மை செய்திருக்க முடியாது. அதனால் அவருக்கு நன்றி சொல்லணும், சொல்ல வேணாம்னு சொல்லலை. ஆனால் முதல் இடம் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத பாருங்கள். சரிங்க, இதெல்லாம் நம்ம ஜனங்க நினைக்கிறதே இல்லை. சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன வேதாந்தம் கேட்குறது, முடிஞ்சு போச்சு. சாமி இப்படி சாமி அப்படின்னு நினச்சிக்கிறது, முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைங்க. உங்கள் கூடயே அவர் கூடயே நடக்கணும் நீங்கள். அதான் முக்கியம். உங்கள் கூட அவர் இருக்காரான்னு பாருங்கள் எப்போவுமே. அந்த மாதிரி நீங்கள் எப்போ கடவுளை டிபெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதனால் எப்போவுமே கடவுள் விஷயங்களை யோசியுங்கள், அதை பற்றி சிந்தியுங்கள், அதை பற்றி நினைத்து பாருங்கள். எப்போவுமே அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. சுவாசிக்கிறது கூட நன்றி சொல்லுங்கள். ஆக்சிஜன் கொடுக்கறது அவர் தான், தெரியும்ல. ஆக்சிஜன் கொடுக்கறது அவர் தான், தெரியும்ல. கொரோனாவில் பார்த்தீங்கல்ல, ஆக்சிஜனுக்கு எவ்வளோ வேலை. சிலிண்டர் எடுத்துகிட்டு ஓடினாங்களே. தானாக கொடுக்குறாரே, அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். இது அவருடைய செயல்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரை வாழ்த்தி கொண்டே இருங்கள், அவர்களை புகழ்த்தி கொண்டே இருங்கள், உள்ளத்தில் வச்சு கொண்டே இருங்க, அவரை பற்றி சிந்திச்சு கொண்டே இருங்க. அதுக்காக தான் காலையில் இந்த மெசேஜை கொடுக்குறோம். ஏன்னா உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்களை சிந்திக்கிறோம், நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். ஆனால் இதை மட்டும் சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? கடவுளை சிந்திங்கள்னு ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்கணும். அதனால தான் காலையில் சொல்கிறோம். மற்றெல்லாம் சிந்திக்கிறது யாருன்னா சொல்லி தரணுமா உங்களுக்கு? கஷ்டம் இருக்குது சிந்தி, பிரச்சனை இருக்குது சிந்திச்சிட்ரு, கடன் இருக்குது சிந்திச்சிட்ரு, அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சிந்திச்சிட்ருக்குன்னு காலையில் யாருன்னா கூப்பிட்டு சொல்கிறாங்களா? இல்லை. அது தானாக வந்துடும், கெட்ட சக்தி தானாக உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் கடவுளை பற்றி சிந்திங்கள்னு ஒரு ஆள் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் காலையில் சொல்கிறோம். உங்கள் எல்லா பிரச்சனையும் மறந்து கடவுளை சிந்தியுங்கள். நிச்சயமாக அவர் அற்புதமாக செய்வார், அற்புதமாக என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார் அப்படின்னு சொல்லுங்கள். இதை டெய்லி காலையில் சொல்லிவிட்டு சாயங்காலம் அதை யோசிக்கணும். நடுவில் செயல்பட்டுகிட்டே இருக்கும்போது அவரை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காலையில் போய் ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டாலாம் வெற்றி கிடைக்காதுங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. காலையில் போய் கோயிலில் போய் கும்பிட்டு ஒரு விபூதி அடித்து அது மேலே ஒரு குங்குமத்தை வச்சுட்டு போயிட்டா கடவுள் எல்லாம் பார்த்துப்பார். இல்லை. கடவுள் நெத்தியில் வைக்கிற விபூதியிலையும் நெற்றியில் வைக்கிற குங்குமத்திலையும் பார்த்துக்க மாட்டார். உள்ளத்தில் அந்த 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 மனதுக்குள்ளே, அந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிந்தனையில் கடவுளை வச்சுருக்கீங்களா, அதான் பார்ப்பார். சிந்தனையில் கடவுளை வைக்காமல் நெத்தியில் பொட்டை வச்சிங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. ஆனால் கடமைகளை நம்ம செய்கிறோம், சடங்குகளை நல்லா செஞ்சிடுறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளோடு இருக்கிறீர்களா என்று யோசியுங்கள். யாரை டிபெண்ட் பண்ணுறீங்க, யாரை சார்ந்து இருக்கிறீர்கள்? மனிதர்களை சார்ந்திருந்தால் தயவு செய்து மனிதர்களோடு இருக்காமல் கடவுளோடு சார்ந்திருந்து மனிதர்களை பாருங்கள். மனிதர்களோடு இருக்கணும், மனிதர்களோட மனிதர்களை டிபெண்ட் பண்ணணும், கரெக்டு தான். ஆனால் கடவுளை சார்ந்து அவர்களை டிபெண்ட் பண்ணுங்கள். கடவுளை விட்டுட்டு கடவுளை சைடில் வச்சுட்டு அவங்கள மாத்திரம் டிபெண்ட் பண்ணி போனீங்கன்னா குழியில் விழுந்துருவீங்க. அதனால் தான் கடவுள் விஷயத்தை தொடர்ந்து கேட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக வந்து நேரடியாக கேட்கணும். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க, மற்றவங்க யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் கிடைக்குதோ நிச்சயமாக டெய்லி இந்த மெசேஜை கேளுங்க. உங்களுக்காக மட்டும்தான் அனுப்பிச்சிட்ருக்கோம். வேறு யூடியூபருக்கு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்காக இதை அனுப்பிச்சிட்ருக்குறோம். நிச்சயமாக இதை கேளுங்கள், நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஆழமாக கேளுங்கள். இதில் எதனா டவுட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணிவிட்டு நிச்சயமாக எங்களை கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டி நேரடியாக வந்து கேட்கலாம். எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.